ஆயிரக்கணக்கான படங்களை இதுவரை நாம பார்த்திருப்போம். ஆயிரக்கணக்கான எபிசோடுகளையும் இதுவரை நாம பார்த்திருப்போமா? மேபி பார்த்திருக்கலாம். ஆனா வெகு சில படங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லியிருப்பேன். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த மாதிரி ஒரு படத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருப்பனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு படம் பார்த்தாப்புல தேஜாவு ஃபீல் வருது, அவ்வளவுதான். ரொம்ப அபூர்வமான 1-2 படங்கள் தான் இப்படி எடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாம கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்டாப்புல தான் லிட்டரலி இந்த படம் இருக்க போகுது. இட் எண்ட்ஸ்னு 2025 வந்த ஒரு படம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிப்பு முடிச்ச ஒன்னா படிச்ச ஒரு 4 பேரு ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒரு கெட்டு குதிரை அரேஞ்ச் பண்றாங்க. டெய்லர்னு ஒருத்தன், அவனுக்கு கொஞ்சம் மீச பெட்டரா நம்ம ஊர் பையன் மாதிரி இருக்குது. அவன் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தவன் பூனை மீச மாதிரி அறகுறையா வச்சிட்டு இருப்பான். இன்னொருத்தவனுக்கு மீசையே இல்ல. அப்புறம் இந்த பொண்ணு ஒரு வருஷத்துக்கு பிறகு பாத்துக்கிறாங்க, போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு ஒருத்தர் ஓட்டிக்கிட்டுன்னு கலகலப்பா போயிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறவன் என்னது டேனிங்கே வராம ரோடு நேரா போயிட்டே இருக்குதே அப்படின்னு டவுட் வருது. மேப்ல பார்த்தா இல்லையே, டேனிங் எதுவும் மேப்ல காட்டலையே, நேரா தான் போகணும்னு காட்டுதுங்கிறாங்க அவங்க. இல்ல சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி வண்டி அப்படியே ஒரு யூட்டனை போட்டு அதே ரோட்ல திரும்ப போறார். எல்லா பேரும் நீ எடுத்த முடிவு தப்பு, நம்ம நேரா தான் போயிட்டு இருக்கணும்ன்றாங்க. இவன் இல்ல சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டே இருக்கிறான். சரி லெஃப்ட் ரைட் ஏதாவது ஒரு டேனிங் வரும், அதை பிடிக்கலாம்னு நினைச்சிட்டு தான் போயிட்டு இருக்கிறான். ஆனா ரோடு நேரா போய்கிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா எதுக்கு ஒரு முட்டுச்சந்து மாதிரி முட்டிக்கிட்டு நிக்குது. என்னடா அது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஒருவேளை ஏதாவது எசக்க பிசக்கா ஒரு டேனிங் எடுத்து போயிட்டியோ அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல டேனிங்கே நான் எடுக்கல, இதே ரோடு வழியா தான் நாம வந்திருக்கிறோம், இப்ப திரும்ப வந்தா ரோட்டை காணோம் அப்படிங்கிறான். அத்தோட நிக்காம இவங்க சொல்லியும் கேட்காம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இறங்கி அந்த முக்குல இருக்கிற மரம் செடி கொடி அதுக்கு மத்தியில நடந்து போறான். அங்க இருக்கிற மண்ணுக்கு கீழே கூட ரோடு இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருக்கிறான். ரோட்டை காணோம். அதுக்குள்ள பொறுமையை இழந்த நம்ம பூனமீச ஏதோ ஓரமா தெரியுதுன்னு அப்படியே கவனிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். முழுமீச லைட் அடிச்சு தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்கிட்டு மயான அமைதி. பூனமீச என்னடா அது ஏதோ வித்தியாசமா இருக்கா அப்படிங்கிறாப்புல பார்த்துட்டு இருக்கிறார். காருக்கு பக்கத்துல நின்னுகிட்டு திடுதுப்புன்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஓடியாராங்க. வேக வேகமா ஓடியாந்து அந்த காருக்குள்ள இருக்கிறவங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா பூனமிசைய கடந்துதான் அத்தனை பேரும் ஓடியாராங்க. பூனமிசைய ஒன்னும் பண்ணல, காருக்குள்ள இருக்கிறவங்கள தான் பிடிச்சி இழுக்கிறாங்க. முழுமிசையும் பூனமிசையும் வாடாங்கிறது ஓடலான்னு அங்க இருந்து ஓடுறாங்க. அந்த கூட்டத்தை விட்டு ரோட்ல ஓடுறாங்க. வண்டி எடுத்துட்டு வாங்கன்னு சத்தம் போட்டுட்டு தான் ஓடுறாங்க. உடனே அந்த பொண்ணு உசாராயி ஓடி போய் டிரைவர் சீட்ல உட்காந்து வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். மீசே இல்லாம முழு கட்டின்னு இருக்கிறான்ல, அவனுக்கு நிறைய கீரல். ஐயோன்னு கத்திட்டு இருக்கிறான். பசங்க ஓடி போன இடத்துக்கு வண்டி வந்து நிக்குது. அவங்களும் வண்டியில ஏறிக்கிறாங்க. அப்பாடான்னு தப்பிச்சு போறாங்க. ஆனா எங்க இருந்து அவங்க வந்தாங்க, எதுக்காக நம்மள அட்டாக் பண்றாங்கன்னு இவங்களுக்கு பிடிபடல. எதுக்கு நம்மள அட்டாக் பண்ணணுங்கிறதா இவங்களுக்குள்ள இருக்கிற கேள்வி. வேற எதுக்கு, நம்ம காருக்காகத்தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா வண்டி ஓட்டிக்கிட்டே. சரி எப்படியோ தப்பிச்சிட்டோம், ஆனா இப்ப எங்கிட்டு போறது அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணு பிடிபடல. இவங்க வந்த ரோடே யூட்டர்ன் பண்ணி திரும்பி வந்து பார்க்கும்போது நடுவுல காடே முளைச்சு நிக்குது. திடுதுப்புன்னு புல்லு முளைக்கலாம், ஒரு காடு எப்படி முளைக்கும்? சோ இவங்க எந்த ரோடு பிடிக்கலன்னு யூட்டர்ன் பண்ணி வந்தாங்களோ அதே ரோட்ல இப்ப நேரா போய்கிட்டு இருக்காங்க. இதுல வேற அந்த அம்மா பெட்ரோல் இப்போ ஒரு காட்டாங்கு தான் பாக்கி இருக்குது, என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு புலம்புறா. போற வழியில வண்டி நிப்பாட்டி அடிபட்ட அவனுக்கு அந்த காயத்துக்கு நல்லா கட்டு போட்டு விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் தான் வண்டி நின்னுச்சு. அதுக்குள்ள காட்டுக்குள்ள இருந்து எவனோ ஓடியாரா அட்டாக் பண்றதுக்கு. ஐயோன்னு மறுபடியும் பயந்துகிட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க. இவ்வளவு தூரம் தள்ளி வண்டி வந்து நின்ன பிறகும் கூட எப்படி அவங்க வந்து அட்டாக் பண்றாங்கன்னு புரியாம அந்த மீச இல்லாத பைய ஐயோ அப்படின்னு புலம்புறான். சரி இப்ப நேரா போவோம், எங்கேயாவது லெஃப்ட் ரைட் டேர்னிங் வந்தா அதை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போயிட்டு இருக்காங்க. டேர்னிங்னு ஒண்ணு இருந்தா எடுக்கலாம், இருக்கணுமே. அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வண்டி போது வானத்தை பார்த்தாப்புல இவங்களும் போயிட்டே இருக்கிறாங்க. நடுவுல அழகான ரோடு, 2 பக்கமும் காடு. வானம் பார்த்தா நல்லா தான் தெரியுது, ரோட்டா பார்த்தாலும் முடிவில்லாம நீண்டு போயிட்டு இருக்கிறாப்புல தான் தெரியுது. எல்லாரும் கொஞ்சம் சீரியஸ் மோடுல மூஞ்சிய வச்சுக்கிட்டு அடுத்து என்னன்னு பார்த்துட்டே போறாங்க. கேஸ வேற செக் பண்றாங்க. என்னது ஒருவேளை இவ்வளவு தூரம் வந்தோம் பெட்ரோல் குறைஞ்சாப்புல தெரியலையேன்னு ஒருத்தர் நோட் பண்ணி கேக்குறான். ஒருவேளை இந்த பெட்ரோல் மீட்டர் உடஞ்சு போச்சான்னு கேக்குறான். இல்லையே நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, ரீடிங் எல்லாம் காட்டுச்சு அப்படிங்கிறாரு இன்னொருத்தர். பெட்ரோல் குறைஞ்சாப்புல தெரியல. சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இறங்கலாமான்னு அவங்களுக்குள்ள பேச்சு. இறங்கலாம், ஆனா வண்டி ஆஃப் பண்ண வேண்டான்னு வண்டி ஆன்லயே வச்சுட்டு தான் இறங்குறாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரமா நேரா அவங்க வண்டி ஓட்டிட்டே வராங்க. 6 மணி நேரமா ஒரு ரோட்ல வண்டி ஓட்டியும் லெஃப்ட் ரைட் டர்ன் இல்லாம இருக்கிறது அதிசயம். அதே மாதிரி 1/4 லிட்டர் பெட்ரோல் டேங்க்ல 1/4 பகுதி தான் பெட்ரோல் இருக்குன்னு காட்டுச்சு. 6 மணி நேரமா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. பெட்ரோலும் காணியானாப்புல தெரியல. அதனாலதான் பெட்ரோல் மீட்டர் ஓடுதோ இல்லையோன்னு சந்தேகமா இருந்தது. என்ன நடக்குதுன்னு அவங்க யூகிக்கிறதுக்குள்ள மறுபடியும் காட்டு பக்கத்துல இருந்து 100 கணக்குல ஆட்கள் ஓடியாராங்க. ஐயோன்னு பயந்துட்டு காரை எடுத்துட்டு பசங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு பிடிபட மாட்டேங்குது. ரொம்ப பேனிக் ஆறது அந்த மீசை இல்லாதவை தான். நம்ம பூனை மீசையோ இதுல எதையுமே என்னால புரிஞ்சுக்க முடியல. முடிவில்லாத ரோடு, திடீர்னு முளைச்ச டெட் எண்டு, புல்லு மாதிரி முளைச்ச அந்த காடு, எங்க இருந்து வர்றாங்கன்னே தெரியல. முதுன்னு வந்து மோதுற இந்த மக்கள், அப்புறம் குறையாத பெட்ரோல், நிக்காத வண்டி. ஒருவேளை நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ, நாம எல்லாம் செத்து போயிட்டோமோ அப்படின்னு கூட பூனை மீசா புலம்பிட்டு இருக்கிறான். இது ரியல் கிடையாது, இது உண்மை கிடையாது, நாம மயக்கத்துல இருக்கிறோம் இருக்கிறான். டேய் தேவையில்லாத பேசாரா,
ஏற்கனவே நான் பயமா இருக்கிறேன்னு அந்த பயபுள்ள இன்னும் பேனிக் ஆயிட்டே இருக்கிறான் மீசை இல்லாதவன். வண்டி நிப்பாட்டினாலே யாராவது அட்டாக் பண்ண வராங்க. அப்போ வண்டி நிப்பாட்டாம நம்ம போயிட்டே இருக்கணும். ஒருவேளை நிப்பாட்டினா கூட எப்படிதான் ஒரு ஆள் விடாம வண்டி ஓட்டிட்டே இருப்பாங்க. சோ ஆளு மாத்தி மாத்தி வண்டி ஓட்டணும். சில பேர் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், சில பேர் வண்டி ஓட்டணும். அப்புறம் அங்கங்க நிப்பாட்டி ஆட்களை மாத்திட்டு இருக்கணும், டிரைவரும் மாறிக்கிட்டு இருக்கணும். வண்டியை நிக்காம ஓட்டிட்டு போறதுதான் இப்ப வரைக்கும் உயிர் பிறப்பதற்கான வாய்ப்பு. ஒரு கட்டத்துல வண்டியை நிப்பாட்டி டிரைவர் மாறிக்கிறாங்க. மறுபடியும் வண்டி கிளம்பிடுச்சு. லைட்டா இருட்டுறாப்ல தெரியுது இல்ல, ஈவினிங் டைம். கும்முன்னு இப்ப இருட்டா இருக்குல்ல, வண்டியோட லைட்டை போட்டு ஓட்டுறாப்ல ஆயிடுச்சு. அப்போ நைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் நடுவுல ரோடு, 2 பக்கம் காடு. அதை தவிர இவங்க வேற எதையும் பார்க்கல, அந்த அட்டாக் பண்ண வர ஆட்களை தவிர. நம்ம பேனிக் பாய் பேனிக்கா மூச்சை இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு படுக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறான். யாரு? நம்ம பேனிக்கன். கேட்டா தன்னால தூங்க முடியலங்கிறான். அந்த பொண்ணும் என்னால தூங்க முடியல, டயர்டாவும் எனக்கு ஃபீல் ஆகலங்கிறா. இப்ப இந்த பசங்க இந்த பிரச்சனையில மாட்டி கிட்டத்தட்ட ஒரு நாள் முடிய போகுது. நம்ம பூனமேசைக்கு இன்னும் பசி எடுக்கலையா. பசிக்குதுன்னு யாராவது சொல்லணும்ல, பசி எடுக்காது ஆச்சரியமா இருக்குது. அதனாலதான் சொல்றேன் நாம செத்து போயிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறான். அந்த பொண்ணு கூட நீ சொல்றத பார்த்தா அப்ப நம்ம எல்லாம் செத்துட்டோம் தானா அப்படின்னு திரும்ப கேட்கிறா. செத்துட்டோமோ இல்ல கோமால எங்கேயாவது பெட்ல கிடக்கிறோமோ தெரியல அப்படிங்கிறான் பூனை. ஒருவேளை நம்ம இறந்து போன பிறகு இறப்புக்கு பிறகான உலகமா இருக்குமோ அப்படின்னு கூட நம்ம பேனிக்கே கேட்கறான். இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு ஏதாவது மருந்து கொடுத்திருக்கலாம், மருந்தோட சைடு எஃபெக்டா இருக்கலாம், இல்ல யாராவது நம்மள சபிச்சிருக்கலாம், செய்யக்கூடாத ஏதோ ஒரு தப்ப நம்மள யாராவது செஞ்சிருக்கலாம், யாராவது நம்ம மேல சாபமிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது தப்பு பண்ணிருக்கீங்களா? அதுவும் வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது யாரையாவது இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா சொல்லுங்கப்பா, டே ஏதாவது பண்ணியாடா அப்படின்னு முழுமிசையை கேட்க போடா அப்படின்னு திட்டுறான். பேனிக்கனும் எதுவும் தப்பு பண்ணாப்ல தெரியல அப்படிங்கிறா. மத நம்பிக்கைய நம்ம பேனிக்கை விட்டு நாளாயிடுச்சான். தான் அம்மா கிட்ட அதை பத்தி சொல்லலையா. ஒருவேளை எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி சாகர திருவால இருந்தா எங்க அம்மா நான் நரகத்துக்கு போவதான் நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாங்களேன்னு புலம்பிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு நான் மேபி சின்னதா ஒரு பாவம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறா. உடனே எல்லாரும் அவளை கவனிக்கிறாங்க. என்னப்பா பாவம் பண்ண பார்த்த அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒர்க்லோடு எங்க ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனை பஞ்சாயத்து, அதனால பேசாம செத்துடலாமான்னு இவ முயற்சி பண்ணாலாம். தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கிறாளாம். சில மதத்தோட கோட்பாடுகளோட அடிப்படையில பார்த்தா தற்கொலை முயற்சி பண்றது ஒரு பாவ செயல். அதான் பாவம் பண்ணிட்டோம்னு யோசிக்கிறா. எல்லா பேரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அடி பாவி, இந்த மாதிரி ஒரு தாட்டு ஒரு நினைப்பு உங்ககிட்ட இருந்தா நீ என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையான்னு பேனிக்கா கேட்கறான். இல்ல உங்ககிட்ட ஏதாவது சொன்னா நீ என்னோட அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன்னா இல்ல நம்ம பூனைய வாய திறந்தா அட்வைஸ் தத்துவம்னு என்னத்தையாவது போட்டு என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் உங்க யாருக்கிட்டையும் சொல்லலங்கிறா. இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி நினைப்பு இருக்கலாம், நாம எல்லாருமே தற்கொலை பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோமோ என்னவோ அப்படின்னு அவ சொல்ல மீறி எல்லா பேரும் அப்படியே எந்த பதிலும் சொல்லாம இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க யாருக்கும் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற அந்த எண்ணமே இல்ல போல. ஓ அப்ப நான் மட்டும் தான் அந்த மாதிரி யோசிச்சிருக்கிறேனா? அடச்சை அப்படிங்கிறா அவ. நல்ல விஷயம், மனசுல இருக்கிற இந்த விஷயங்களை கொட்டுறது ரொம்பவே நல்ல விஷயங்கிறா நம்ம பூனை. மனசுல யாராவது ஒரு பெரிய பாரத்தை வச்சிருக்கீங்கன்னா, ரகசியமா வச்சிருக்கீங்கன்னா அந்த பாரத்தை இறக்குவதற்கான நேரம் இறக்கி வைங்க அப்படின்னு கேட்டுக்கிறான் பூனை. நம்ம முழுமிச அவன் பேரு டெய்லரா. டெய்லரு சொல்றா, ஏதோ உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறாப்ல தெரியுது, சொல்றா அப்படின்னு கேட்டா எந்த ஒரு சூழலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறவன் தான் நானு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாப்ல. அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறாப்ல. இந்த மாதிரி ஒரு தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு எந்த பாவமும் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணலங்கிறான். அதே மாதிரி இதெல்லாம் மனித சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டதா தெரியுதுங்கிறாப்ல. அப்பயும் நம்ம பூனை சும்மா இல்லாம சரிடா யாரையும் நீ ரீசெண்டா கொலை பண்ணிரல அப்படின்னு கேட்க டெய்லரு கோவப்படுறாப்ல. உடனே நம்ம பேனிக்க எப்பா பூனை நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்க அந்த மாதிரி எதுவும் பண்ணலங்கிறாரு அவரு. பூனையே உங்களை மாதிரி நண்பர்கள் என் கூட இருக்கிறத நான் ரொம்பவே விரும்புறேன். கடந்த ஒரு வருஷமா உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். உங்களை பார்த்ததுல சந்தோஷம், தேங்க்யூ அப்படின்னு எல்லாரையும் பார்த்து குட் பை சொல்றாப்ல சொல்றான். டெய்லர் கேட்கறான், இப்படியே உட்காந்துக்கிட்டு எவ்வளவு நாள் தான் நம்ம விடாம வண்டி ஓட்டிக்கிட்டே போறது அப்படின்னு கேட்கறான். அந்த பொண்ணு அதை தவிர இப்ப நமக்கு வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு கேட்கறான். இந்த மாதிரி ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டா நம்மளும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அடுத்து என்ன பண்ணணும் தெரியாம முழிப்போம். அதே மாதிரி தான் இந்த பசங்களும் முழிக்கிறாங்க. ரோட்ல வண்டி போயிட்டே இருக்குது. எனக்கே கூட கொஞ்சம் தேஜாவு மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. இந்த மாதிரி முடிவில்லா ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறாப்ல ஒரு கதையை நான் பார்த்து பேசினாப்ல ஒரு தேஜாவு மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. ஆனா நான் தேடி பார்த்துட்டேன். இட் எண்ட்ஸ் அப்படிங்கறதா இந்த படத்தோட பேரு. 2025 வந்த படம். நான் பேசிருக்கிறான்னு செக் பண்ணி பார்த்துட்டேன், எடிட்டர்கிட்டையும் கேட்டுட்டேன். இல்ல அப்படின்னு சொல்றாங்க. தேடின வரைக்கும் எனக்கும் கிடைக்கல. அதனாலதான் இந்த கதையை இப்ப நான் பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அந்த மாதிரி தேஜாவு ஃபீல் வருதா? இந்த கதையை ஏற்கனவே நான் பேசினாப்ல உங்களுக்கு தோணுதா? அப்படி யாராவது தோணுச்சுன்னா ஏற்கனவே நான் பேசியிருந்தேன்னா அந்த வீடியோ லிங்கை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி யாராலையும் கமெண்ட் பண்ண முடியலன்னா மேபி இந்த படத்தை நாம இதுக்கு முன்னாடி பேசலன்னு தான் அர்த்தம். அந்த ஃபீல் இருந்தா நீங்களும் தேஜாவுக்குள்ள இருக்கிறாப்ல தான் அர்த்தம். ரைட். வண்டி போய் நிலாவை பார்த்தாப்ல நிக்குது. இந்த பொண்ணு டைமரை ஆன் பண்ணி விட்டு வெளியில இருந்து அட்டாக் பண்றதுக்கு ஓடியாராங்க இல்ல, அவங்க ஓடியாறதுக்கு எவ்வளவு செகண்ட் நேரம் ஆகுதுங்கிறத கணக்கு பண்ணலாம்னு நினைக்கிறா. பம்புக்குனே ஹார்ன் அடிக்கிறாங்க. எவ்வளவு நேரத்துல மக்கள் அட்டாக் பண்றதுக்கு ஓடியாராங்கன்னு பாக்குறதுக்காக எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் ஓடியாந்தாப்ல தெரியல. எல்லாரோட கண்ணும் காட்டையே தேடிக்கிட்டு இருக்கு. தூரமா நிறைய பேர் ஓடியாரத நம்ம பசங்க கவனிக்கிறாங்க. பக்கத்துல வர வர கையன்னு சத்தம் வரும். எடுங்கடா வண்டியன்னு வண்டியை எடுத்தாச்சு. இவங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா 1
1.5 நிமிஷம் ஆச்சா. சோ 1.5 நிமிஷம் நமக்கு டைம் இருக்குது. எதுக்கு? வண்டியை நிப்பாட்டி வெளியில நம்ம ஏதாவது ஆராய்ச்சி பண்ணணும்னா பண்ணிக்கலாம், காட்டை ஏதாவது வேவு பார்க்கணும்னா பார்க்கலாம். 1.5 நிமிஷத்துக்குள்ள திரும்ப வண்டிக்கு திரும்ப வந்துடணும். இப்படி நம்ம பூனை சொல்றான். டெய்லரோ சரி காலையில விடிஞ்சதும் முத வேலையா அந்த ரிஸ்க தான் எடுக்கிறதா சொல்றாரு. காலையிலயும் விடிஞ்சிருச்சு. கையில துணி மாதிரி என்னத்தையோ சுத்திக்கிட்டு வண்டி நின்னதும் டயத்தை ஓட விட்ட அவன் காட்டுக்குள்ள ஓடுறான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா காட்டுக்குள்ள ஓடி போய் சுத்தியும் முத்தியும் பாக்குறான். ஏதாவது க்ளூ கிடைக்குதா, எங்க இருந்து இவங்க ஓடியாராங்கன்னு பார்த்தா காட்டுக்குள்ள அங்கங்க ஆட்கள் உட்காந்துட்டு இருக்கிறாப்ல தெரியுது. டைம் ஆனதும் ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இவனு ஓடியாந்து வண்டியில ஏறிக்கிறான். ஒரு 100 அடி தூரம் நான் போயிருப்பேன். ஃபுல்லா காடுதான், காடு முழுக்க மக்கள் இருக்கிறாங்க, சும்மா படுத்து கிடக்குறாங்க. மெதுவா எந்திரிக்க ஆரம்பிச்சாங்க. நான் ஓடியாந்துட்டதா சொல்றாரு. அப்புறம் ஃப்ரீக்வன்சியை செக் பண்ணி பார்க்கறாங்க. அந்த ரேடியோ பெட்டியில ஃப்ரீக்வன்சியை மாத்தி ஏதாவது நடக்குதா அப்படின்னு ஒன்னையும் கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தன் மரத்து மேல ஏறியும் செக் பண்ணி பார்க்கறான். யாரு? நம்ம டெய்லர் தான். நேரம் ஆயிடுச்சு, ஓடியான்னு எல்லாரும் கத்துறாங்க. வந்துட்டான். அப்புறம் இவங்க கிட்ட என்னென்ன இருக்கு, ஃபிளாஷ் லைட், சார்ஜர், காரோட மேனுவல், இப்படி என்னென்ன இருக்குன்றத லிஸ்ட் போடுறா. அவ ஏதோ சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சாக்லேட் இருக்குது போல. கொஞ்சம் இறங்கி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா உள்ள உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. விடாம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வழி என்னன்னு தெரியும். ஏதாவது ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டோம்னு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு மறுபடியும் வண்டியில ஏறாங்க. டெய்லர் மறுபடியும் ஓடுறான் காட்டு பக்கம். ஆட்கள் எந்திரிப்பாங்க, திரும்ப ஓடியாந்துருவான் போல. அப்புறம் வார்ம் அப் பண்ணிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள போயிட்டு ஓடியாரான். திரும்ப முயற்சி பண்ணி அன்னைக்கு ராத்திரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில 1க்கு 2 பேர் ஓடுறானுங்க காட்டுக்குள்ள. வண்டி அங்க இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி பின்னாடி போகுது. அங்க படுத்து கிடந்த ஒரு ஆளை ஒரு லேடிய மரத்துல கட்டி வச்சு சொல்லு நாங்க எங்க இருக்கிறோம் சொல்லுன்னு கேட்டனா அந்த அம்மா எதுவும் சொல்ல மாட்டேங்குது. இவங்க ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் ஆயிடுச்சு ஓடியாங்கன்னு. கட்டி போடப்பட்டிருக்கிற அந்த பொம்பளை ஹெல்ப் மீ என்ன காப்பாத்துன்னு மட்டும் தான் கத்துது. டைம் ஆயிடுச்சுன்னு ஓடியாண்டானுங்க. அப்படியே வண்டி ஓடிட்டே போறாங்க. எல்லாம் தலையை தொங்க போட்டு ஒரு மாதிரியாவே இருக்கிறாங்க. பேனிக்க வழக்கம் போல பேனிக் ஆயிட்டு தான் இருக்கிறான். ஒரு மாதிரி ஆகுது, பேனிக் ஆகுறேன், எனக்கு ஒரு பெட் வேணும், நான் தூங்கணும், நான் இங்க இருக்கவே விரும்பல, இங்க இருந்து நான் போகணும்னு பேனிக்ல என்னென்னமோ கத்தி புலம்ப ஆரம்பிக்கிறான். என்னதான் நம்ம தப்பு பண்ணோம், நமக்கு ஏன் இப்படி நடக்கணும்னு புலம்பிட்டு இருக்கிறான். எதுக்க போய்கிட்டு இருக்கிறப்ப வழக்கத்துக்கு மாறா ஒரு சம்பவம். வண்டியை நிப்பாட்டுறாங்க. எதுக்க இன்னொரு வண்டி வந்து நிக்குது. டைமர் ஆன் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து பூனையை ஏதோ சைகை பண்ணி பாக்குறான். ஒன்னும் ரெஸ்பான்ஸ் அந்த பக்கத்துல இருந்து வந்தாப்ளோ தெரியல. பூனையை ஏதாவது பண்ணி ஆகணும், இந்த மாதிரி வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காதுங்கிறான். எதுக்கு ரிஸ்க், நம்ம உசுறு மேட்ரு வேண்டாங்கிறான் டெய்லர். கேட்காம நம்மால அந்த காரை நோக்கி ஓடுறாங்க. காருக்குள்ள யாருமே இல்ல. அந்த காரு 9,99,999 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அவ்வளவுதான் அந்த மீட்டர்ல காட்டும், எவ்வளவு ஓடி இருக்குன்னு காட்டுறது. அதுக்கு மேல மீட்டர்ல காட்டாது. சோ மேக்ஸிமம் மீட்டர் ஓடி இருக்கிறதா காட்டிருக்கு. சாரி, மேக்ஸிமம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதாக அந்த மீட்டர் காட்டி இருக்குது. அதை நம்மால கவனிக்கிறான். இவங்க வண்டியில வந்துட்டு என்னப்பா நிலவரம் அப்படின்னு கேட்டா 9,99,999 கிலோமீட்டர் ஓடி இருக்காம்பா, என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு புலம்புறாங்க. மறுபடியும் ஏறிட்டாங்க. வண்டி போயிட்டு இருக்குது. எல்லாம் இன்னும் சோகமாயி தலையை தொங்க போட்டுருக்காங்க. டெய்லரு வண்டியை படு வேகமா ஓட்டுறான். ஏன்டா இவ்வளவு வேகமா ஓட்டுற, நிறுத்துறான்னு எல்லாரும் கத்துறாங்க. டெய்லரு கேட்கல, படு வேகமா ஓட்டி போயிட்டே இருக்கிறான். பேனிக் ஆகி ஐயோன்னு கத்துறாங்க. அப்புறம் பூனைய ப்ளீஸ்ரா டே அப்படின்னு கெஞ்சிட்ட பிறகு எல்லாரும் மரண பயத்துல கத்துன பிறகு வண்டியை ஸ்லோ பண்ணி நிப்பாட்டுறான். அப்பாடான் இருக்கு எல்லாருக்கும். இறங்கி தலையில கைய வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம அந்த ரோட்டையும் காட்டையும் பார்த்துட்டே இருக்கிறான். 56,182 கிலோமீட்டர் ஓடியாச்சுங்க. அடுத்து டிரைவரை மாத்திட்டு மறுபடியும் வண்டி கிளம்புது. டெய்லர் தான் இப்ப பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு எதையோ இழந்தாப்ல வானத்துல இருக்கிற சூரியனையே பார்த்துட்டு இருக்கிறான். பசங்களை இறக்கி விட்டுட்டு வண்டி ரிவர்ஸ்ல போகுது. பேனிக்கனும் பூனையும் இறங்கி இருக்கிறாங்க. பூனையும் இல்ல, பூனையா இருக்கிறான். பூனையனும் டெய்லரும் இறங்கி இருக்கிறாங்க. பேனிக்கே இறங்கல. ஒரு மரத்தடியில சாஞ்சு மரத்து மேல நின்னுக்கிட்டு நகர மாட்டேங்கிறான் டெய்லர். டேய் என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா அந்த தகர டப்பா காருக்குள்ளேயே என்னால உட்காந்துட்டே இருக்க முடியாதுங்கிறான். கார் இவங்களை விட்டு தூரமா போயிடுச்சு. காரை நோக்கி தான் அந்த ஆட்கள் ஓடுறாங்க. இனிமே கார்ல ஏறி உட்காரதா எனக்கு ஐடியா இல்லங்கிறான். சரி அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு பூனை கேட்டா, பூனை மிஸ் கேட்டா எனக்கு தெரியாதுன்னு தான் பதில் வருது. எந்த பதிலும் சொல்லாம பூனையே நிக்கிறான். என்னடா அவ்வளவுதானா அப்படி இப்படின்னு பேசி என்ன சரிக்கிட்ட பார்க்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு டெய்லர். டைம் ஆயிடுச்சுன்னு ஹார்ன் அடிச்சு கூப்பிடுறாங்க. போ வண்டியில ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. கார் வந்து நிக்கும் போது பூனைய மட்டும் தான் நிக்கிறான். எங்க டெய்லரை காணோன்னு இந்த பொம்மா கத்துது. எங்க வேணும் கத்துது. டே வாடா அப்படின்னு கத்துனா அவன் வந்துருவானா? பின்னாடி வேற ஆட்களை விரட்டிக்கிட்டே வராங்க. தயவு செய்து வண்டியில ஏறு, வண்டியை எடு அப்படின்னு உள்ள இருக்கிறவங்க கத்துறாங்க. இவ ரிஸ்க் எடுக்கிறா. ஆனா டெய்லர் வர்றதுக்கு தயாராக இல்ல. அப்புறம் அவளும் கார்ல ஏறிக்க வண்டி கிளம்பிடுச்சு. என்னாச்சுன்னு விசாரிக்கிறா. அவன் அவ்வளவுதான், இதுக்கு மேல இந்த தகரட்டப்பால உட்கார முடியாது, என்ன விட்டுருங்கன்னு கேட்டுக்கிட்டானா. நீ கார்ல ஏறல அப்படின்னு சொல்லிட்டான். என்ன பண்ண சொல்றேன்னு பூனையும் புலம்புறான். காரு போகுது, காடு போகுது. கார்ல பாட்டை போட்டு விட்டுட்டு காரை ஓடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் இப்ப எக்ஸ்ட்ரா ஓடி இருக்காங்கன்னு தெரியல. காரு குப்பை ஆகிட்டு இருக்குது. லெஃப்ட் ரைட்னு டேர்னிங்கே இல்லாம முடிவில்லா ரோடு போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவங்க எப்பேற்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்கிறத மறந்து போய் யதார்த்தமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. போற வழியில வேற ஒரு வண்டி நிக்குது. அந்த வண்டிக்குள்ள இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு அவ செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஒரு மார்க்கர் கிடைக்கும். சிரிக்கிறாப்ல என்னத்தையோ வரைஞ்சு வச்சுட்டு கிளம்புறாங்க. கார்ல கடந்த காரோட மேனுவல் எடுத்து புக்கு படிக்கிறாப்ல பேனிக்கே படிச்சுட்டு
சுத்திட்டு இருக்கான். ஸ்பானிஷ் லாங்குவேஜ் எல்லாம் அவனுக்கு தெரியும் போல. ஸ்பானிஷ்ல எழுதிருக்கிற விஷயத்தெல்லாம் படிக்கிறான். அந்த கார்ல வந்து எடுத்துருப்பாங்க போல. இவங்க எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா எதுக்காக இவங்க 4 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க, எங்க போய்கிட்டு இருந்தாங்கிறதையே மறந்து போகக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்க போன் எல்லாமே இன்னும் ஆஃப் ஆகாம இருக்குது. அவங்க பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்து பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம பாணிக்க யோசிக்கிறான். நிறைய விதவிதமா தன்னையும் தன்னை சுத்தி இருக்கிறதையும் தான் போட்டோ எடுத்திருக்கானே தவிர தன் குடும்பத்தை நிறைய போட்டோ எடுக்கல, அவங்களோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலையோ அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். அப்புறம் வழக்கம் போல இறங்கி வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கத்தலான்னு காட்டுத்தனமா கத்துறாங்க. சிரிப்பு தெரப்பி மாதிரி. இது கத்துற தெரப்பியா என்ன? பூனையை மட்டும் கத்த மாட்டான். போதுங்கிற அளவுக்கு கத்தியாச்சு, கட்டி பிடிச்சாச்சு. அப்புறம் மறுபடியும் வண்டி போயிட்டு இருக்குது. எங்களை மாதிரி நீயும் கத்துப்பா, ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருப்பா, கொஞ்சம் மன அழுத்தம் குறையறதா அவ சொல்லுவா. பூனையனை கொஞ்சம் தெம்பூட்டுற வகையில இவங்க பேசி பார்த்தா அவன் தெம்பூட்டுற வகையில திரும்ப ரிப்ளை பண்றாப்ல தெரியல. அடுத்து ஒரு டைம் டேபிள ஃபாலோ பண்றாங்க. இந்த டைம்ல நம்ம டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற டைம் போல 2 பேரும் சேர்ந்து டான்ஸை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பாக்குறதுக்கு மட்டும் தான் பிடிக்கும்னு பார்க்க மட்டும் தான் செய்யறான். திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஹெல்ப் மீன்னு ஒரு சத்தம். ஆமா, இந்த ஹெல்ப் மீ, என்ன காப்பாத்துங்கிற இந்த 2 வார்த்தையை தவிர காட்டுக்குள்ள இருந்து வர மனுஷங்க வேற எதுவும் பேசுறாப்ல தெரியல. நம்ம டெய்லர் ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் ஆயிருப்பான் போல. கையங்களமா ஸ்கூலுக்கு எதுக்கு இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக மாட்டிருப்பான். பிடிக்கும் போது அவன் கார்ல நிறைய ஃபேக்கான ஐட்டம் வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடுனவன் அப்படியே ஓடி போயிட்டானா. அடுத்த நாள் அவன் வரும்போது எல்லா பேரும் அவனுக்காக காத்து கிடந்தாங்க. டீச்சரு, ஹெச்எம்னு அத்தனை பேரும். கேட்டா நேத்து பயத்துல ஏதோ பண்ணிட்டதா சொல்லி அசால்ட்டா பேசினானா. அவன் பெரிய லெஜெண்டுங்கிற ரேஞ்சுக்கு புகழ்ந்து பேசிட்டு இருக்கான் நம்ம பேணிக்க. இப்போ புனையனை பார்த்து, இப்ப நம்ம என்ன மாதிரி இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த ரோடு என்ன நினைக்கிற சொல்லு அப்படின்னு கேட்க இவன் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே நாட்கள் ஓடுது. சவுண்ட் அதிகமா வச்சு பாட்டு கேட்டுட்டு வண்டி போயிட்டு இருக்குது. பேணிக்க தான் அம்மாவோட குரலை மொபைல்ல கேட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் கத்துறது ரொட்டீனா. இவங்க என்னென்ன செய்யணும்னு டைம் டேபிள் போட்டுருக்காங்க. பாட்டு கேட்கறதுக்கு ஒரு நேரம், கத்துறதுக்கு ஒரு நேரம். என்ன டேட்ல மாட்டிட்டு இருக்கிறோன்னே தெரியல. இதுல பேணிக்கனுக்கு பிறந்தநாள் வேற கொண்டாடுறாங்க. இல்ல மொபைல்ல டேட் மாறிட்டே இருக்குமா என்ன தெரியல, நமக்கு அதை காட்டல. எதையோ பறிகொடுத்தாப்லயே நம்ம பூனை ஏன் தெரியறான். அடுத்து வேற ஒரு காரு கிடக்கும். அந்த கார்ல இருந்து யாராவது தேருமான்னு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதே அப்படிங்கிறான் பூனைய. ஒருவேளை நம்மள அட்டாக் பண்றதுக்காக வரலையே அப்படின்னு பூனையும் கேட்கறான். மேபி நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோமோன்னு அந்த பொண்ணு சொல்லுவா. பார்த்தா காட்டுக்குள்ள அட்டாக் பண்ற ஆட்கள் படுத்து கிடக்குறாங்க. இங்க இருக்கிற காருக்கு சொந்தக்காரனா தான் இருக்கணும். யோ உன் கார் இங்க இருக்கியா, வாயா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாப்ல. படுத்து கிடந்தவன் திரும்பி பார்த்துட்டு இவங்களை விரட்டாம கண்டுக்காம மறுபடியும் படுத்தே கிடக்குறாரு. இவங்களும் கைத்தட்டி கத்தி பாக்குறாங்க. காட்டுக்குள்ள ஆட்கள் யாரும் வரல. எதுக்கு யாருமே நம்மள கண்டுக்கல. இப்ப காட்டுக்குள்ள திரியறவங்க எல்லாம் நம்மள மாதிரி கார்ல வந்த ஆட்கள் தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல இனிமே இந்த டப்பா வண்டிக்குள்ள உட்காந்து பிரயோஜனம் இல்லைன்னு காட்டுக்குள்ள போயிருப்பாங்களோ அப்படின்னு அவன் சொல்றான் பூனைய. ஆனா நம்ம தான் ஒரு லட்சியத்தோட கைவிடாம நம்ம தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறதா சொல்றான். இது என்ன உற்சாகப்படுத்துதுங்கிறாப்ல. அடுத்த கொஞ்ச நேரத்துல எல்லா பேரும் மாத்தி கத்திக்கிட்டு சண்டை போடுறாங்க. அப்புறம் கம்முன்னு கார்லயே உட்காந்து கிடக்குறாங்க. எல்லாத்தையும் திறந்து போட்டு அட்டாக் பண்றதுக்கு இப்ப ஆட்கள் வரதில்ல. மறுபடியும் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியாவது 1.5 நிமிஷத்துல யாரோ விரட்டிட்டு வருவாங்க, உயிர் வாழணுமேனு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ கொஞ்சம் உற்சாகப்படுத்துற விதத்துல இருந்தது. இப்ப அதுவும் இல்லாம போனதுனால ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்றாங்க. காரை நிப்பாட்டி வெளியில போவதற்கான நேரமா. காரை நிப்பாட்டுப்பான அந்த பொண்ணு சொல்லும். ஓ, வண்டி ஓட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சு போல, ஆள் மாத்துறதுக்கு. இல்ல என்னால வண்டி ஓட்ட முடியும், நான் ஓடிட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறான் பூனைய. டிரைவர் எல்லாம் மாத்துறதுக்கு அவசியம் இல்லங்கிறான். இப்போ 8,35,471 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. கிலோமீட்டரோ மைலோ 8 லட்சத்துக்கு மேல ஓடிட்டு இருக்குது. இந்த தடவை வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு காத்து வாங்கிட்டு இருக்காங்க, கதவெல்லாம் திறந்து விட்டு. அந்த பொண்ணு காட்டுக்குள்ள போனவ மரத்தோரமா நின்றுட்டு இருப்பா. ஆறு அடிச்சு கூப்பிடுறாங்க. அடுத்து அவளும் வந்துட்டா, படுத்து கிடக்குறா காருக்குள்ள. பேனிக்கனும் படுத்து கிடக்குறான். பூனைய விடாது வண்டி ஓட்டிட்டே இருக்கிறாப்ல. டிரைவர் மாத்துறதுக்கும் விட மாட்டேங்கிறான். இப்படியே போய்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்னு பேனிக்க புலம்ப ஆரம்பிச்சிட்டான். நம்ம டெய்லர் மாதிரி பேசாதரா அப்படிங்கிறா இவ. அடுத்து ஏதோ தான் பண்றதா அவன் சொல்லுவான் பேனிக்க. இல்ல நான் பண்றேன்னு இந்த பொண்ணு சொல்றா. எதை பத்தி பேசிக்கிறாங்கன்னு தெரியல. டிரைவர் சீட்டை விட்டு இறங்க மாட்டேன்னு பூனைய அடம்பிடிச்சிட்டு இருப்பான். அதனால காண்டான இவ கார் சாவியை புடுங்கிடுறா. புடுங்கிட்டு கீழே இறங்கிடுறா. பேனிக்க கிட்ட கொடுத்துறா. நீ வண்டி ஓட்டுன்னு. வண்டி ஓட்டன்னு கொடுக்குறாளா இல்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓ இல்லங்க, இது கைவிடுவதற்கான நேரங்கிறான். கிடைக்காத விடைய முடிவில்லாத இந்த இடத்துல இந்த ரோட்ல தேடிக்கிட்டு இருக்குதே, நாங்க ஆல்ரெடி இதெல்லாத்தையும் கைவிட்டுட்டோம், நீயும் கைவிடு, விட்டுரு, நம்பிக்கையை கைவிடுன்னு பேசிட்டு இருக்காங்க. இவரு நீங்க ஈஸியா எல்லாத்தையும் கைவிடலாம், ஆனா நான் அப்படி கைவிட தயாராக இல்லங்கிறான் பூனைய. போதும் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கேல, இல்ல சாவியை கொடுன்னு பூனைய அவன் கூட சண்டை போட்டு சாவியை புடுங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். கழுத்தை பிடிச்சு நெரிச்சதுல சாவிய பேனிக்கம் தூக்கி போட்டான். சாவியை எடுத்துட்டு பூனைய கார் எடுக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆறாப்ல தெரியல. லைட்டா ஜர்க் வாங்குது. மறுபடியும் ட்ரை பண்றான், ஸ்டார்ட் ஆகல. எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது, வேண்டாம் விட்டுரு அப்படின்னு இவ சொல்லுவா. என்னடி சொல்ற, நீங்க எல்லாம் சாகிறதுக்கு தயாராயிட்டீங்க, நான் தயாராக இல்ல, நானாவது முயற்சி பண்றேன்னு சொல்லி காருக்குள்ள உட்காந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்றா. ஸ்டார்ட் ஆயிடு, என்னால பண்ண முடியும், என்னால போராட முடியும் அப்படின்னு காரு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆறாப்ல தெரியலங்க. ஒரு கடத்துல வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பிரிவதற்கான நேரம் போல. அப்படியே மெதுவா திரும்பி இவங்கள பாக்குறான். அழுதுகிட்டே அவளும் பாக்குறா. பேனிக்க அப்படியே ரோட்ல உட்காந்துட்டான். யோசிக்காம கதவை சாத்திட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான் நம்ம புனைய. அவ்வளவு ஈஸியா இவன் விட்டு கொடுக்க தயாராக இல்ல. இவங்க 2 பேர் மட்டும் போதும்னு முடிவெடுத்து அப்படியே ரோட்ல உட்காந்துட்டாங்க.
இப்போ 11 லட்சத்தையும் தாண்டி 11,53,957 மைல்ஸ் தாண்டி நம்ம பையன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நிறுத்தலையே. இன்னும் அவங்கள மாதிரி போதும்ன்ற அந்த முடிவுக்கு இவன் வரல. வாய்ப்பு கிடைக்கும் போது வண்டியை நிப்பாட்டி பின்னாடி உட்காந்து போன்லயே அவனுக்கு அவனே ஏதாவது பேசி ரெக்கார்ட் பண்ணிப்பான். மறுபடியும் வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்புறம் வண்டியை போட்டு பின்னாடி ஏதோ கிரிக்கிட்டு இருக்கிறான். அப்பதாங்க புதுசா ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அதிசயமா இன்னைக்கு மழை பெய்யுது, தூறல் போடுது. இவங்க மாட்டிக்கிட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த விஷயத்துல கொஞ்சம் புதுமையான விஷயம்னா இந்த மழை பெய்யறதான். அடிச்சு மழை ஊத்துது. ஏன் இந்த தடவை புதுசா நடக்கணும்? நான் அவங்கள விட்டு வந்ததுனால மழை பெய்யுதோ அப்படின்னு யோசிக்கிறான். மழை நிக்காதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல மழை நின்றுச்சுங்க. ஏதோ கார்ல கிரிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். காரு போயிட்டே இருக்குதுங்க. இன்னும் பயபில்ல கைவிடாது முயற்சி எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கிறான். ஆனா போதும்னு ஒரு கட்டத்துல சொல்லித்தான் ஆகணும்ல. எப்படி விடாது வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான்னு தெரியல. அப்படி ஒரு கட்டத்துல வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு எதுக்க பார்த்தா ஏகப்பட்ட வண்டி நிக்குது. இவன மாதிரியே மனச தளர விடாம வண்டியை ஓட்டிட்டு வந்த பல பேர் கடைசியில வந்து தன் காரை போட்ட இடம் இந்த இடம் தான் போல. ஏன்னா இந்த இடத்துல த ரோடு எண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. அவ்வளவுதான். இதுக்கு மேல ரோடு இல்ல. இதோட ரோடு முடிவுக்கு வந்துருச்சு. ரோட்டோட முடிவை பார்க்கணும்னு தான் விடாது இவன் விரட்டி வந்துகிட்டு இருந்தான். இப்போ அந்த முடிவை பார்த்துட்டான். ஆனா நொந்து போய் உட்கார்றான். பகல்ல உட்கார்ந்தான். ராத்திரி ஆயிடுச்சு. அடுத்து விடிஞ்சு அடுத்த நாளுமே விடிஞ்சிருச்சு. இன்னும் அப்படியே அதையே பார்த்தாப்புல உட்காந்துட்டு இருக்கான். அந்த போர்டையே ரோடு முடிஞ்சிருச்சுன்னு. இவன மாதிரியே பல பேரு விட்டு கொடுக்காம வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா வந்தவங்க எல்லாரும் வண்டியை இங்க போட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு பிறகு ரோடு இல்ல. ஒரு சாக்லேட்டை சாப்பிடாம வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பசி எடுக்கவே இல்ல. அந்த சாக்லேட்டை இப்ப ஓபன் பண்ணி பயபுள்ள சாப்பிடுறான். ஒரு வாயில வச்சதும் லைட்டா அழ ஆரம்பிக்கிறான். அடுத்து குலுங்கி குலுங்கி அழுக ஆரம்பிக்கிறான். அவ்வளவு டேஸ்டா இருக்குது போல. ஆனந்தத்தோட அதை ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த ருசிய, இந்த மனத்தை இவன் மறந்து போய் நாளாச்சு. நாளமோ நாளா வாரமா மாசமா வருஷமா யாருக்கு தெரியும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டாங்கல்ல கத்துடா அப்படின்னு. இப்ப கத்துறான். அதுவும் ஒரு செகண்ட் தான். அப்புறம் அட போடா அப்படின்னு மறுபடியும் வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த தடவை வேற வண்டின்னு நினைக்கிறேன். இல்ல இவன் வண்டி தானா? ஏதோ ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. ரோடு முடிஞ்சிருச்சு. அதையும் தாண்டி வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான்னு என்ன அர்த்தம்? வந்த ரோட்லயே தலைவன் திரும்ப போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்படி போயிட்டு இருக்கையில திடீர்னு வண்டியை நிப்பாட்டுறான். என்ன பண்றான்னு பாருங்க. அங்க வேற ஒரு வண்டி கிடக்கும். அந்த வண்டி பக்கத்திலேயே ஒருத்தர் படுத்து கிடப்பாரு. அவரோட பாடியை எடுத்து கொண்டு வந்து இவனோட கார்ல போட்டு வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறான். இது புதுசா இருக்குடா. எப்பனையா இது கொஞ்சம் புதுசா இருக்குடா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்ல அப்படின்னு லைட்டா பேச்சு கொடுக்குறான். பதிலுக்கு அவரு ஏதோ பதில் சொல்றாரு. அப்படியே படம் அங்க ஒரு முடிவுக்கு வருதுங்க. என்னதான்டா இந்த படத்துல சொல்ல வராங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சத்தியமா எனக்கும் தெரியல. ஏன் நடந்துச்சு, என்ன இடம் அது சத்தியமா தெரியல. ஆனா அங்க ஓடிய அந்த மக்கள் எல்லாம் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி கார்ல வந்து இங்க மாட்டிக்கிட்ட மக்கள் தான். பல வருஷமா இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க யாரு என்னங்கறதெல்லாம் மறந்து போய் ஹெல்ப் மீ, உதவி பண்ணுங்கிற அந்த 2 வார்த்தையை தவிர எல்லாத்தையும் மறந்து போனவங்க அவங்க எல்லாம். முடிஞ்சளவு போராடுவோன்னு நம்ம பூனைய மாதிரி இப்போ ஒரு ஆளை இழுத்து போட்டு வண்டி ஓட்டிட்டு போறான்ல, அவரெல்லாம் கொஞ்சம் அறகுறையா கேள்வி கேட்டா பதில் சொல்றாரு. அவங்க எல்லாம் இன்னும் முழுமையாக அந்த நிலைமைக்கு போகல. பட் அவங்களும் அந்த நிலைமைக்கு போவாங்கன்னு நாம எதிர்பார்க்கலாம். ஆனா இவங்க ட்ரை பண்ணாத ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு கால் இவங்க இடத்துல நான் இருந்திருந்தா இந்த அமானுஷத்தை கடந்து போறதுக்கு நான் ஒரு முயற்சி பண்ணி இருந்திருப்பேன். அது என்னன்னா த ரோடு எண்ட்னு ஒரு போர்டு போட்டிருந்ததுல, இதுக்கு மேல முன்னாடி போறதுக்கு வழி இல்ல, ரோடு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நம்ம டெய்லர் கூட நடுவுல என்ன ரோடு நீண்டுகிட்டே போகுதுன்னு யூ டர்ன் பண்ணி வண்டி எடுத்துட்டு போகும்போது திடுதுப்புன்னு புல்லு முளைச்சாப்ல ரோட மறைச்சு ஒரு காடே அங்க முளைச்சிருந்தது. ஏன்னா அவன் யூ டர்ன் பண்ணி வண்டியை நேரம் எடுத்துட்டு போனான். ஒரு கால் ஒரு பேச்சுக்கு வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போனா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? யூ டர்ன் பண்ணி வண்டியை முன்னோக்கி செலுத்தாம வண்டியை ரிவர்ஸ்லயே ஓட்டணும். ரிவர்ஸ்லயே வண்டி போகணும். ஆரம்ப அந்த ரோட்டுக்கு போகணும். ஆரம்ப அந்த இடத்துக்கு போகணும். ஒரு கால் அந்த மாதிரி ரிவர்ஸ்லயே போனா இந்த அமானுஷத்தை எல்லாம் தாண்டி இவங்களோட ஆரம்ப கட்ட இடத்துக்கு மனுஷ மக்களோட சேர்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு, அந்த சிட்டிக்கு, அந்த ஊருக்கு மேபி அந்த ரோடு வழி விடுமோ என்னவோ. இது எனக்கு தோணுன ஐடியா. ஒரு கால் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி நீங்க வேற என்ன ஐடியாவை ட்ரை பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. என் ஐடியா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எந்த ஐடியாவுக்கு லைக் அதிகமா வருதோ மேபி அதுதான் இந்த அமானுஷ்ய ரோட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியா நாம எடுத்துப்போம். வித்தியாசமா ட்ரை பண்ணி உங்க கற்பனையை கமெண்ட்ல கொட்டுங்க. அடுத்த ஒரு படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். ஒரு 2 லட்சத்தி சில்லற பேர் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அப்பப்போ போடுற நம்ம வீடியோவோட லிங்க் போடுவோம். ஏதாவது அப்டேட்ஸும் கொடுப்போம். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.